இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது? அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது. பிரியாணி அங்கதான் போய் சாப்பிட்டோம். அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அப்ப பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க. அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன்.